ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழ்நாடு அரசு ஸ்டேட் ஸ்காலர்ஷிப் போர்ட்டல் பார்த்தா ஓப்பன் பண்ணியிருக்காங்க. 2023-24 கல்வியாண்டுக்கான ஸ்டேட் ஸ்காலர்ஷிப் போர்ட்டல் புதுசாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த பிடிஎஃப் ஃபோன் பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். 31/1/2024 அன்றைக்கி தான் தமிழக அரசு இந்த சுற்றறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம முழுமையாக பார்த்துடலாம். ஓகே, அதாவது தமிழ்நாடு அரசு அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்கள் மற்றும் தனியார் தொழில் கல்லூரிகளில் அரசு ஒதுக்கீட்டின் கீழ் பயிலும் பிற்படுத்தப்பட்ட மிக பிற்படுத்தப்பட்ட மற்றும் சீர்மரபின மாணவ மாணவியருக்கு பல்வேறு திட்டங்களின் கீழ் கல்வி உதவித்தொகை வழங்கி வருதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது தமிழக அரசு சார்பில் கவர்மெண்ட் மற்றும் கவர்மெண்ட் எய்டட் கல்லூரியில் படிக்கிற மாணவர்கள் இருக்காங்க பாருங்கள், பிசி எம்பிசி டிஎன்சி கமிட்டி பிரிவினர், அவங்களுக்காக ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் பார்த்தா ப்ரொவைட் பண்ணுறாங்க. மேலும் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 3 ஆண்டு இளங்கலை பட்டப்படிப்பு பயிலும் பிற்படுத்தப்பட்ட மிக பிற்படுத்தப்பட்ட மற்றும் சீர்மரபின மாணவ மாணவியருக்கு இலவச கல்வி திட்டத்தின் கீழ் எவ்வித நிபந்தனையுமின்றி கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது. முதுகலை, பாலிடெக்னிக், தொழில் படிப்பு போன்ற பிற படிப்புகளுக்கு பெற்றோரது ஆண்டு வருமானம் 2,50,000 மிகாமல் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்காலர்ஷிப் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் படிக்கிறவங்க, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பார்த்தா இன்ஜினியரிங் படிக்கிறாங்க, பாலிடெக்னிக் படிக்கிறாங்க, பிஜி படிக்கிறவங்க, ஸோ யாராலும் இந்த ஸ்காலர்ஷிப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ பிசி எம்பிசி டிஎன்சிஆருக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கான குடும்ப ஆண்டு வருமானம் 2 லட்ச ரூபாய்க்குள்ளே இருக்குன்னா நீங்கள் இந்த ஸ்காலர்ஷிப்க்கு தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நடப்பாண்டில் புதியது மாணாக்கர் வெப்சைட் புதுசாக பார்த்தா தொடங்கி வச்சுருக்காங்க. ஸோ ssb.tn.government.in இந்த வெப்சைட் பார்த்தா புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இப்போ தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. நீங்கள் புதுசாக அப்ளை பண்ணுறதுக்கு இந்த முகவரில் போயிட்டு ஸ்டூடெண்ட் லாகின் சென்று ஆதார் எண் அளித்து கேஒய்சி வெரிஃபிகேஷன் செய்ய வேண்டும். கல்வி உதவித்தொகை இணையதளம் புதியதற்கு ஃப்ரெஷ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஸ்காலர்ஷிப் புதுசாக அப்ளை பண்ணுறதுக்கு எப்போ ஓப்பன் பண்ணுறாங்கன்னா 1/2/2024 கடைசி தேதியை பொறுத்த வரைக்கும் 29/2/2024 அந்த வெப்சைட் மூலமாக அப்ளிகேஷன் அப்ளை பண்ண சொல்கிறாங்க. மேலும் கூடுதல் விவரங்களுக்கு தங்கள் கல்லூரியில் உள்ள கல்வி உதவித்தொகை உதவியாளரையோ அல்லது மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் உள்ள மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மை நலவளத்தை அணுகி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுறது சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் பார்த்தா இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது, ஹெல்ப் தேவைப்படுதுன்னா உங்கள் ஸ்கூலில் இதுக்குன்னு தனியாக பார்த்தா ஒரு செக்ஷன் இருக்கும். அங்கே போய்ட்டு உங்கள் காலேஜில் ஒரு செக்ஷன் கொடுத்துருப்பாங்க, அங்கே போய்ட்டு நீங்கள் கேட்கலாம். அப்படி இல்லைனா பிசி டிஎன்சிக்கான ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது பாருங்கள், கலெக்டர் ஆஃபீஸர் இருக்கும், அவங்க போய் நீங்கள் அப்ளை பண்ணுறது உங்களுக்கான உதவி நீங்கள் கேட்கலாம். ஓகே, ஸோ இப்போதைக்கு 1/2/2024 ஆன்லைன் அப்ளிகேஷன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் படிக்கிறீங்க, சயின்ஸ் படிக்கிறீங்க, இன்ஜினியரிங் படிக்கிறீங்க, நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாமே ஃபஸ்ட்லேருந்து எல்லாமே நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட் பார்த்தா இதான் வெப்சைட்டாக கொடுத்துருக்காங்க. ssb.tn.government.in இந்த வெப்சைட்டை பற்றி நீங்கள் புதுசாக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஸ்டூடெண்ட் லாகின், இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் ஆதார் நம்பரை கொடுத்து நீங்கள் ப்ரொசீட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். கண்டிப்பாக அப்ளை பண்ணுறதுக்கான டெமோ வீடியோ எனக்கு கிடைக்கும் பட்சம் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டேன். ஸோ இப்போதைக்கு மேனுவலாக எப்படி பிபிடியில் எப்படி அப்ளை பண்ணுன்னு கொடுத்துருக்காங்க, அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ முதல்ல வெப்சைட் ஓப்பன்ட்டு ஸ்டூடெண்ட் லாகின் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்களுக்கான 12 டிஜிட் ஆதார் நம்பர் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். கொடுத்ததுக்கப்புறம் இதில் உங்களுக்கான ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் கொடுத்த அந்த ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் ஆகிட்டு இருக்கும். அந்த ஓடிபி நீங்கள் அப்படியே பார்த்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். டைப் பண்ணிட்டு ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி தான் பார்த்தா இன்ஃபர்மேஷன்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ அதில் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் நேம் என்ன, உங்கள் ஃபோட்டோ என்ன, அட்ரஸ் என்ன, எல்லாமே அதுவே எடுத்துக்கிட்டு கேஒய்சி சக்ஸஸ்ஃபுல் மாதிரி உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் காமிச்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஒருவேளை உங்களுக்கான கேஒய்சி சக்ஸஸ்ஃபுல் ஆகலைன்னா நீங்கள் உங்கள் ஸ்கூலில் அது உங்கள் காலேஜில் இருக்க UMIS அப்படின்ற ஒரு போர்ட்டலில் போயிட்டு அவங்க கரெக்ஷன்ஸ் பண்ணுவாங்க. கேஒய்சி வெரிஃபிகேஷன் ஃபெயில்னு காமிச்சிச்சுன்னா உங்களுடைய டேட்டா பார்த்தா கரெக்ஷன்ஸ் பண்ண சொல்லி நீங்கள் உங்களுடைய காலேஜில் நீங்கள் இன்ஃபார்ம் பண்ண அவங்க கரெக்ஷன்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க.
அதுக்கப்புறம் நீங்கள் திரும்ப அப்ளை பண்ண சொல்ல உங்களுக்கான கேஒய்சி சக்ஸஸ்ஃபுல் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து காமிச்சிடும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரொஃபைல் பேஜுக்கு வந்து போவீங்க. ஸோ ப்ரொஃபைல் பேஜ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஆதார்லேருந்து எடுத்துக்கும். நீங்கள் என்னமான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஃபில் பண்ண போகிறீங்கன்னா இதில் வந்து பார்த்தா கம்யூனிட்டி உங்களுக்கு வந்து பெண்டிங் தான் வந்து காமிக்கும். ஸோ வந்து கடைசியாக நீங்கள் கம்யூனிட்டி வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து அப்படியே கீழே இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிளட் குரூப் என்ன இதெல்லாமே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான ப்ரொஃபைலே வந்து ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன் இதில் வந்து பார்த்தா ஃபஸ்ட் கிராஜுவேட்லாம் கேட்கும். அதெல்லாம் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்து அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. ஆஸ் பர் ஆதார் பேஸ் பண்ணி உங்களுக்கான அட்ரஸ் என்ன மொபைல் நம்பர் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அது கீழே அப்படியே வந்தால் உங்களுக்கான இன்கம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இன்கம் பொறுத்த வரைக்கும் பெண்டிங் காமிக்கும். நீங்கள் கடைசியாக வந்து இன்கம் வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். அதை பற்றி நம்ம கடைசியாக வந்து பார்த்துடலாம். ஸோ அதுக்கடுத்து பேங்க்கை நீங்கள் பேங்க் புக் வந்து அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். முக்கியமான இன்ஃபர்மேஷன் நீங்கள் கொடுக்குற பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து ஆதார் கூட கண்டிப்பாக லிங்க் பண்ணிங்கன்னா அப்படி லிங்க் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கான ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் டேரெக்டாக ஆதாருக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா ஸோ உங்களுக்கான இன்ஸ்டியூட் கரண்ட்டாக நீங்கள் எந்த காலேஜில் படிச்சுட்டு இருக்கீங்களோ அந்த காலேஜ் நேம் என்ன, எந்த அகாடமிக் ஏரியில் படிச்சுட்டு இருக்கீங்க, எந்த ஸ்ட்ரீமில் படிக்கிறீங்க, அதுக்கான சப்ஜெக்ட் என்ன, அதேமாரி நீங்கள் ஹாஸ்டலாக டே ஸ்காலராக எந்த கோர்ஸ் படிங்க, எந்த மீடியம்ன்றதுலாம் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை வந்து கரண்ட் அகாடமிக் இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபில் பண்ணுவீங்க. அதுக்கடுத்து அப்படியே கீழே வந்துன்னா உங்களுக்கான வெரிஃபிகேஷன். ஸோ இதெல்லாம் நீங்கள் வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கான ஜாதி சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ண மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இன்கம் சைட் வெரிஃபை பண்ண மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட் கிராஜுவேட் இந்த 3 டாக்குமெண்ட்ஸுமே கண்டிப்பாக நீங்கள் வெரிஃபை வந்து பண்ணிக்கோங்க. இதில் முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன, நீங்கள் ஜாதி சர்டிஃபிகேட் வெரிஃபை பண்ண சொல்ல புதுசாக இருக்க பாருங்கள். லேட்டஸ்ட்டாக வந்த ஜாதி சர்டிஃபிகேட் மட்டும் தான் நீங்கள் வெரிஃபை வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ புதுசாக வந்து ஃபோட்டோவோட டிஜிட்டலைஸ் பண்ணி வருது பாருங்கள் சர்டிஃபிகேட்டு, அதை கொடுத்தா மட்டும் தான் வெரிஃபை ஆகும். ஸோ பழைய வச்சுருக்கவங்க புதுசாக நீங்கள் மாற்றிக்கோங்க. இதில் போயிட்டு உங்களுக்கான ஜாதி சர்டிஃபிகேட் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபை அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஜாதியில் இருக்க மாதிரி உங்கள் நேம் என்ன, அட்ரஸ் என்ன, ஜெண்டர் என்ன எல்லாமே வந்து ஷோ ஆகிடும். அதேமாதிரி நீங்கள் எந்த கம்யூனிட்டி எந்த கேஷ்னு கொடுத்துறாங்க, டேட் ஆஃப் எக்ஸ்பைரி டேட் என்ன, அதுக்கான அட்டாச்மெண்ட் பிடிஎஃப் இருக்குது பாருங்கள். அந்த பிடிஎஃப் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஜாதி சர்டிஃபிகேட் நீங்களே வியூ பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் கன்ஃபார்ம் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஜாதி சர்டிஃபிகேட் வெரிஃபை ஆகிடும். அதுக்கப்புறம் இன்கம் சைட் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்களுக்கான இன்கம் சைட் நம்பரை நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ புதுசாக வாங்கியிருக்க இன்கம் சர்டிஃபிகேட் நம்பரை கொடுத்தீங்கன்னா இதில் வந்து பார்த்து என்ட்ரு பண்ணிட்டு வெரிஃபை கொடுத்தீங்கன்னா போதுமானது. உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நேம் என்ன, எந்த மாதிரி அட்ரஸ், எவ்வளோ இன்கம் இருக்குது, எக்ஸ்பைரி டேட் எப்போ வந்து பார்த்தா அதுக்கான தேதி எக்ஸ்பைர் ஆகுது, அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துட்டு ஸோ நீங்கள் பிடிஎஃப் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான இன்கம் ரேட் இந்த மாதிரி தான் வந்து வியூ ஆகும். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் கன்ஃபார்ம் கொடுத்ததுக்கப்புறம் இன்கம் வந்து வெரிஃபை ஆகிடும். ஓகே, அதுக்கப்புறம் ஃபஸ்ட் கிராஜுவேட் உங்கள் வீட்டில் நீங்கள் ஃபஸ்ட் கிராஜுவேட்டாக இருந்தால் அதுக்கான சைட்டை வாங்கி நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் கிராஜுவேட் இல்லாதவங்க இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ட்ரு வந்து பண்ண தேவையில்ல. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாமே வந்து என்ட்ரு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து மை ப்ரொஃபைலில் போய்ட்டு எல்லாமே நீங்கள் வந்து அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்டேட் பண்ணிட்டு எல்லாமே நீங்கள் வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்ளை ஸ்காலர்ஷிப் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து பார்த்தா கன்சென்ட் வந்து கேட்கும். ஐ கிவ் மை கன்சென்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸோ உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து பார்த்தா சப்மிட் ஆகிடுச்சு. ஜஸ்ட் நீங்கள் ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிட்டா போதுமானது. உங்களுக்கான அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்தா சப்மிட் ஆகிட்டு இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன்ஸ் நம்பர் வரும். ஸோ இதை நீங்கள் அப்ளை பண்ணதுக்கான அப்ளிகேஷன் நம்பரை வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் மை ஸ்காலர்ஷிப்பில் வந்து போனீங்கன்னாவே நீங்கள் எந்த மாதிரி ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணியிருக்கீங்க அதை கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்கள் காலேஜ் நேம் என்ன, எந்த கோர்ஸ் அப்ளை பண்ணீங்க, ஸ்காலர்ஷிப் பொறுத்த வரைக்கும் எந்த ஸ்கீம்னா சென்ட்ரல் ஸ்கீம், போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் வந்து பார்த்தா இவங்க அப்ளை பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஸ்காலர்ஷிப் எலிஜிபிள் இருக்கோ அந்த ஸ்காலர்ஷிப் கண்டிப்பாக வந்து அப்ளை ஆகிடும். அதேமாரி அப்ளிகேஷன் நம்பர் கீழே கொடுத்துட்டாங்க. ஓகே, அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் ப்ரொஃபைலில் போனீங்கன்னாவே ஸோ இந்த மாதிரி இந்த கம்யூனிட்டி வெரிஃபை ஆகிடுச்சு, இன்கம் வெரிஃபை ஆகிடுச்சு, அந்த மாதிரி நீங்கள் வெரிஃபிகேஷன் பண்ண சொல்ல எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக வெரிஃபை ஆகிடும். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் புதுசாக அப்ளை வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து பிபிடி மெத்தடில் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து எனக்கு அப்ளை பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து கிடைக்கும். சொல்ல நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ வந்து போடுறேன். அதை பார்த்து நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, எந்த மாதிரி அப்ளை பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஓரளவுக்கு உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் தெரிஞ்சிருக்கும். அதை பார்த்து நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள். ஸோ அப்ளை பண்ணவங்க மறக்காமல் நீங்கள் நான் அப்ளை பண்ணுறது மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதான் உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன். இப்போதைக்கு தமிழ்நாடு ஸ்டேட் ஸ்காலர்ஷிப் போர்ட்டல் வந்து பிசி, எம்பிசி, டிஎன்சிக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ புதுசாக பதிவு பண்ணுறவங்க தாராளமாக நீங்கள் பதிவு பண்ணிக்கோங்க. ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ஃபஸ்ட் இயர் படிக்கிறவங்க, செகண்ட் இயர், தேர்ட் இயர் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஆர்ட்ஸ் படிக்கிறவங்க, இன்ஜினியரிங் படிக்கிறவங்க, ப்ரொஃபஷனல் டிகிரி கோர்சஸ் படிக்கிறவங்க எல்லாருமே நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள். நீங்கள் எஸ்சி மற்றும் எஸ்டிஆர் இருக்குன்னா உங்களுக்கு தனியாக வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் வெப்சைட் கொடுத்துருக்காங்க.
அந்த வெப்சைட் உங்களுக்கு எஸ்சிஎஸ்டிக்கு ஓப்பன் ஆகும் பட்சத்தில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன். அப்போ நீங்கள் புதுசாக அப்ளை பண்ண பாருங்க. இப்போதைக்கு பிசி எம்பிசி டிஎன்சி அவங்களுக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. அவங்க மட்டும் உங்களுக்கான ஸ்காலர்ஷிப்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ண பாருங்கள். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த செலக்ட் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.